Hello to everyone. கலைவாணி போலீஸ் அகாடமி ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி செக்ஷன் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம பார்க்க போகிறது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அரப்பா சைட்ஸ் ஆர் நாட் இன் இந்தியா? கீழ்கண்டவற்றுள் எந்த அரப்பா நாகரத்தின் தலங்களில் தற்போது இந்தியாவில் இல்லை? ஓகேவா? ஸோ இப்போ அரப்பா அப்படின்னா சிந்து சமணி நாகரிகம் அப்படின்ற ஒரு இதில் வருது. அப்போ இந்த கீழே இருக்கிறதுல எது இல்லை? ஓகே, இப்போ சிந்து சமணி நாகரிகத்துக்கு மறுபேர் என்ன சொல்லுவாங்கப்பா? அரப்பா நாகரிகம் அப்படின்ற தமிழ் நம்மளோட படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அது எது இல்லை? மொகஞ்சிதாரோ அரப்பா, இல்லை லோத்தல் ஆர் காலிபங், பானவெளி ஆர் ரோப்பர், அல்லது சொர்க்கோட்டா ஆர் டொலவீரா. ஓகேங்களா? ஸோ இது நாளில் எது நம்ம அரப்பா சைட்டில், அது சிந்து சமணி நாகரிக சைட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சிதாரோ அண்ட் அரப்பா எங்கே இல்லைங்களா? தமிழ்நாடு, சாரி, இந்தியாவில் கிடையாது. ஓகேங்களா? எங்கே இல்லைங்க? இந்தியாவில் இல்லை. ஓகேங்களா? ஸோ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Which site is located on the Kandar Island in the Rana of Kutch at Gujarat? ஓகேவா? இந்த இடத்தில் குஜராத்தில் ராணா ஆஃப் கட் அப்படின்ற பகுதியில் கர்க் தீவில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? இப்போ நான் 4 இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே இப்போ 4 இது பாருங்கள், டொலவீரா, லோத்தல், காலிபாங் அண்ட் ராஜகீர். ஓகேவா? இது எல்லாமே எங்கே தான் இருக்குங்க? இது எல்லாமே என்ன சைட்டுங்கப்பா? இது எல்லாமே நம்மளுடைய அரப்பா சைட்ஸ் தான். ஓகே, அப்படின்னு சொல்ல தமிழில் பார்த்தீங்கன்னா சிந்து சமணி நாகரிகத்தினுடைய ஒரு மாநிலங்கள், ஒரு இடங்கள் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அது எது பார்த்தீங்கன்னா டொலவீரா. டொலவீரா எனக்கு எங்கே பாருங்க? டொலவீரா சொல்லுங்க, டொலவீரான்னு சொல்லலாம். ரெண்டே எங்கே இருக்கு? கத்தார் ஐஸ்லாண்டில் தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் not correct about the Harappa culture? ஓகே, கீழ்கண்டவற்றுள் அரப்பா நாகரிகத்தை பற்றி தவறான கூற்று எது? ஓகேங்களா? ஸோ அப்போ அரப்பா நாகரிகம்ன்றது எனக்கு சிந்து சமணி நாகரிகம், சிந்து சமணி நாகரிகத்தை பற்றி தவறான கூற்று அப்படின்னு என்ன பார்த்துப்பா? ஸோ கீழே கொடுத்துக்கிற 4 கூற்றில் எந்த கூற்று எனக்கு தப்பான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கூற்று பார்க்கலாமா? என்ன? அனைத்து இடங்களும் நகர நாகரிகமாக கொண்டு உள்ளது. ஓகே, ஆல் சைட்ஸ் இன் அரப்பா ஆர் அர்பன் கேரக்டர். செகண்ட் பாருங்க, அரப்பா சைட் டெவலப்டு ஆன் வில்லேஜ் ஃபார் த ஃபுட் அண்ட் லேபர். ஓகே, தமிழில் பாருங்க, அரப்பா நாகரிகங்கள் உணவுக்காகவும் பணிகளுக்காகவும் கிராமங்கள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, அரப்பா ரிமைன்ஸ் த டிஸ்கவர்ட் ஈவன் அட் த ஸ்மால் வில்லேஜ். அரப்பா நாகரிகத்தின் எண் சின்னங்கள் சிறிய கிராமங்களிலும் கிடைக்கிறது அப்படின்றது. அடுத்து பாருங்க, the most distinctive features of the Lothal is dockyard. லோத்தலில் சிறப்பான துறைமுகம் ஆகும். ஓகேவா? ஸோ இல்லை எது எனக்கு என்ன இல்லைங்க? இட்ஸ் நாட் கரெக்ட். ஓகேவா? எது நாட் கரெக்ட். அப்போ என்ன தமிழில் பாருங்க, எது தவறான கூற்று? ஓகே, அரப்பாவை பற்றி தவறானது எது? ஓகேங்களா? ஸோ ஆன்சர் எனக்கு ஏ. அப்போ என்ன சொல்கிறாங்க? அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டானது. ஓகேவா? இப்போ இதில் நம்ம அரப்பா நகரத்தில் எல்லாமே எனக்கு என்ன கிடையாதுங்க? ஃபுல்லாமே நாகரிகமானது கிடையாது. ஓகே, அரப்பா ஃபுல்லாக நாகரிகமாக இருந்துச்சுங்க, மொகஞ்சதாரோ ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அதில் இருக்கிற எல்லா சைட்ஸுமே மீன்ஸ் டொலவீரா, லோத்தல், அந்த மாதிரி எல்லா சைடுமே எனக்கு என்ன இல்லைங்களா? எனக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக நாகரிகமானது கிடையாது. அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? பட் ஆனால் இப்போ லோத்தல் என்ன இருக்குது? எனக்கு துறைமுகம் இஸ் த பெஸ்ட் துறைமுகம் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, shall we move on to the next question? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். Who has done the evacuation work at the மொகஞ்சதாரோ? மொகஞ்சதாரோவை அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் யார்? ஓகே, மொகஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் யார்? ஓகே, ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? சர் ஜான் மார்ஷல், MS வாட்ஸ், சர் மார்டின் வீலர், சர் பிபி லால். ஸோ ஆன்சர் இஸ் சர் ஜான் மார்ஷல். ஓகே, ஜான் மார்ஷல் எப்போ வந்திருப்பார்? 1920 வந்திருப்பார். ஓகே, ஸோ அவர் தான் எனக்கு என்ன பண்ணியிருப்பார் இது? ஸோ வீலருமே எனக்கு அங்கே வருவார், 1940 வருவார். ஓகே, வீலர் எப்போ வருவார்? 1940 வருவார். இவர் 1920 வருவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் டேட்டா. ஓகே, ஸோ அப்போ அகழ்வாராய்ச்சி செஞ்சவர் அவர் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, எந்தெந்த இது எங்கெங்கே இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, அரப்பா மக்கள் ஆற்றுடன்
தங்கம் இருந்தார். ஓகேவா? ஸோ அவங்க அரப்பா நாட்டை வந்து இப்போ ஏன் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தா, ஸோ நம்மளுடைய இதில் என்னாச்சுப்பா, சிந்து அப்படின்ற ஒரு நதி அந்த இடத்துல ஓடிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அந்த சிந்துக்கு பக்கத்தில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எந்தெந்த இடம் எந்தெந்த நதிக்கரையில் இருக்குது. ஓகேங்களா? இது 11th டேட்டா புக். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 11th புக்கில் இருக்குது இந்த டேட்டா. ஓகேவா? இப்போ பாருங்கள் லோத்தல் எந்த நதிக்கரை இப்போ எனக்கு சட்லஜ். ஓகேவா? அடுத்து எனக்கு எதுப்பா தெரியும், அரப்பா எந்த நதிக்கரை வருது, ராவி நதிக்கரை. ஓகே. இப்போ அடுத்தது மொகஞ்சதாரோ எந்த நதிக்கரை வருது எனக்கு, மொகஞ்சதாரோ எனக்கு எந்த நதிக்கரை, எஸ் மொகஞ்சதாரோ சிந்து நதிக்கரையில் வருது. ஓகேவா சார்? அப்போ அரப்பான்னு சொல்கிறோம், அப்போ எனக்கு எப்படி சார் நீங்கள் வந்து ராவின்னு சொல்கிறீங்களா, அது சிந்து நதியிலேருந்து ஒரு கிளை நதி தான் எனக்கு என்னப்பா ராவி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்து மொகஞ்சதாரோ, அரப்பா. அடுத்தது இது காலிபாங் இஸ் ககர் அண்ட் ரோப்பர் இஸ் இந்த இதுதான். ஓகேவா? போகாவா. ஓகேவா? அதுதான் எனக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ 5th question. So shall we move to the 6th question? Which fertile region is known as the garden of Sindhu? சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்படும் செழிப்பான பகுதி எது? ஓகேவா? ஸோ என்னுடைய சிந்து சமவெளி நாகரிகத்தில் சிந்துவின் என்ன இப்போ சொல்கிறாங்க, தோட்டம் என்று அழைக்கப்படுது. ஓகே. சிந்துவின் தோட்டம் அப்படி எதுப்பா எனக்கு சிந்துவின் தோட்டம் இஸ் பஞ்சாப். ஓகேவா? பஞ்சாப் இருக்குல்லைங்க, இப்போ அந்த பஞ்சாப் அப்படின்ற இடம் தான் நம்மளுக்கு இப்போ சிந்துவின் தோட்டம் அப்படின்னு அழைக்கப்பட ஒரு புகழாரம் பஞ்சாபுக்கு உண்டு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருப்பா. 7th கொஸ்டின் பாருங்கப்பா. Which of the following states about the Harappa civilization is not correct? பின்வருவற்றுள் அரப்பா நாகரிகம் குறித்த தவறான கூற்று எது? ஓகே. தவறான கூற்று எதுன்னு கேட்குறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்கப்பா. பீனல் அரசிக் ட்ரீஸ் ஆர் ரிகர்ட்ஸ் அஸ் செரேஸ் பிளான்ஸ். அரச மரமும் அசிகா மரமும் புனித மரமாக கருதப்பட்டனர். அடுத்து டெரகோட்டா ஃபீமேல் ஃபிகர்ஸ் ஆர் கன்சிடர் ஆஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த மதர் காட்ரஸ். களிமண் பெண் உருவங்கள் பெண் தெய்வங்களாக நம்மளுக்கு கருதப்பட்டனன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாருப்பா. The people of Harappa civilization never disposed of their dead by the ceremonies. அரப்பா நாகரிகத்தில் இறந்த உடல்களை தகனம் செய்யும் முறை பின்பற்றவில்லை. ஓகே. அடுத்து இண்டஸ் பீப்புள் ஆர் வர்ஷிப் த புரோட்டோடைப் ஆஃப் சிவா. ஸோ சிவனின் ஆதி வடிவத்தை வழிபற்றனர். ஓகே. இப்போ என்ன கொஸ்டின் அகைன் பார்க்கலாம் பாருங்க. அவரால் சில எனக்கு ஈக்குவலான கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். கொஸ்டினோடையும் பார்க்கலாம் பாருங்க. பின்வருவற்றுள் அரப்பா நாகரிகத்தின் குறித்த தவறான கூற்று. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா களிமண் சிலையை அவங்க வந்து களிமண்ணில் சிலை செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி சிவனுடைய ஆதி பசுபதி அப்படின்ற ஒரு உருவத்தை அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு கும்பிட்டாங்க அப்படின்றத நம்மகிட்ட இருக்கு. ஓகே. அதுமாதிரி அவங்க என்ன தகனம் செய்தார்கள் அப்படின்ற கூட்டு நமக்கு பண்ணவில்லைன்னு, ஆனால் அவங்க தகனம் செய்தார்கள். ஓகேவா? அது அப்போ எது மட்டும் தான் எனக்கு தப்பு, அது புனிதமாக கருதப்பட்டனர், அது புனிதமாக கருதப்படவில்லை. ஓகேவா? ஸோ அந்த கூற்று எனக்கு தப்பான கூற்று. ஓகே. அந்த கூற்று எனக்கு என்னப்பா தப்பான கூற்று. ஓகே. அடுத்து பாருப்பா. Which of the following Indus pottery was the earliest example for the kind of an Asian world? dash என்ற வகையிலான சிந்து சமவெளி மண்பாண்டங்கள் உலகின் முதல் முறையாக சான்றாக ஒத்துக்கொள்ளப்படுகிறது. ஓகேவா? சிந்து சமவெளியில் எந்த மாதிரியான மண்பாண்டங்கள் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ எந்த மண்பாண்டங்கள்ப்பா, எஸ் துளையிட்டது. ஓகேவா? ஸோ என்னுடைய பானைகள்லாம் பண்ணுங்க துளையிட்டார்கள். ஓகேவா? பானைகளை துளையிட்ட அப்படின்றது என்னுடைய புக் டேட்டா தான். இதுவுமே எனக்கு என்னுடைய புக் டேட்டாவில் தான் இருக்குது. ஓகேவா? வெட்டுப்பட்டன பளபளப்பான குளுமையில் பட்டதுன்னா எனக்கு துளையிடப்பட்டது தான். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் 9th கொஸ்டின் பாருங்கப்பா. Which animal was not known to the Harappa? அரப்பாவின் அறியப்படாத விலங்கு எது? ஓகே. அரப்பால எந்த விலங்கு அறியப்படாது? ஸோ புக் டேட்டா கொஸ்டின். ஸோ பாருங்கப்பா. ஸோ பிக் பன்றி, எலிஃபென்ட் யானை, ஆஸ் குதிரை, பஃபலோ எருமை. ஓகே. அவங்களுக்கு இப்போ என்ன குதிரை போய் தெரியாது, எஸ் ஆஸ் எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி எந்த உலகம் தெரியாதுன்னு பார்த்தா எந்த உலகம் தான், இரும்பு அல்லாது, இரும்பு தெரியாது அவங்களுக்கு. அவங்க என்ன இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா எஸ் செம்பு கண்டுபிடிச்சா, பட் காலம் பார்த்தா வெங்கலம் காலம். ஓகே. டிஃப்ரென்ஸ் நல்லா ஞாபகம். எந்த உலகம் கண்டறிந்தாலும் நம்ம கொஸ்டின் கேட்டாங்கன்னா செம்பு. ஓகேங்களா? அதே மாதிரி எந்த காலம் பார்த்தா வெண்கல காலம். ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பாருங்கப்பா. Which of the inscription mentioned that the trade contact between the Mesopotamia and Harappa civilization? கீழ் கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டின் குறிப்புகளால் மெசோட்டோமியா அரப்பாவுக்கு இடையே வணிகம் தொடர்பான குறித்துள்ளது? ஓகேவா? தேவநாயகி, சுகேஷா, யூனிஃபார்ம் அண்ட் அரில் ஆஃப் ஜெலிஃபிக். ஓகேவா? ஸோ இதில் எது அப்படின்றது, ஸோ இந்த இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெசோட்டோமியாவுக்கும் நம்மளுக்கும் வந்து இது இருந்தது, வர்த்தகம் இருந்ததுன்னு யாருப்பா சொல்லியிருப்பாங்கன்னா
யார் சொல்லியிருப்பாங்க? எஸ், ஆரம் சிங் அப்படின்ற ஒரு சுமேரியன் மன்னன் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவங்க நம்மள நாட்டை என்னன்னு கூப்பிட்டுருப்பாரு? எஸ், மெலுவா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு எந்த கல்வெட்டில் இருந்ததுன்னா யூனிஃபார்ம் அப்படின்ற கல்வெட்டில் தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த அரசனின் பேர் என்னப்பா? அப்போ ஒரு அரசன் சொல்லியிருப்பான். அந்த அரசன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆரம் சாம். அந்த எந்த வம்சத்தை சேர்ந்தா சுமேரியர் வம்சத்தை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ அவர் நம்ம நாட்டை என்னன்னு சொல்லியிருப்பாங்க? இங்கேருந்து நான் வந்து என் அணிகலன்கள் வர்த்தகம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு என்னப்பா? எனக்கு அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எஸ், மெலுகா அப்படின்ற வேர்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஓகே, 10 கொஷின்ஸ் முடிஞ்சதுப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் அலாட்.